கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக. எண்ணத்தினால் எண்ணில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காத மனிதன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பள்ளி மாணவன் ஒரு ஆசிரியரிடம் கேட்டான், மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. மனிதர்கள் கண்ணாடி போல் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று விளக்கி சொல்லுகிறார். கண்ணாடி முதலாவது நம்முடைய சரீரத்திற்கு குறைகளை சுட்டி காட்டுகிறது. தவறுகளை, நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை அப்படியே சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, கண்ணாடி அதை சரி பண்ணி கொள்ள உதவி செய்கிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்த பிறகு அது வேறு விதமாக பிரதிபலிக்கிறது, அழகாக பிரதிபலிக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே தாவீது தவறு செய்த பொழுது அங்கே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, அவன் தவறுகளை உணர்ந்து அந்த பாவங்களை அறிக்கையிடுகிறான். அதுதான் சங்கீதம் 51. மூன்றாவது, அவன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்ட பிறகு சுத்த இருதயத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தன் வாழ்க்கையே மாற்றின ஒரு வேத புஸ்தகம். இந்த வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியை போன்று இருக்கிறது. அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் நம்மளை சுட்டி காட்டுகிறது, நம்மளை சரி பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது இந்த வேத புஸ்தகம். இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தினந்தோறும் கை கொண்டு அதன்படி நடக்கும்போது எங்களுடைய சுபாவங்கள் இந்த கண்ணாடியிலே பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தினந்தோறும் வேதத்தை வாசித்து நம்மை சரி பண்ணி கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோமா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துங்க. வியாதி, கஷ்ட, வேதனை எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தியும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு ஆசீர்வதித்தார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆசீர்வித்தார். திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணை ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.